காமெடி பண்ணுற திறன் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிராது. அதுவும் பெண்களில் நகைச்சுவை அதிகமாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. திரையுலகில் பெண்கள் நகைச்சுவை குறைவாகத்தான் இருக்காங்க. ஆச்சி மனோரமாவை அடுத்து அந்த நேரத்தை நிறைவு செஞ்சுருக்கிறது யாருன்னா நம்ம கோவை சார். கோவை சாரில் 750க்கும் மேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வில்லு, சிறையில் பூத்த சின்ன மலர் இப்படிப்பட்ட படத்தில் சிறந்த பாடகியாகவும் இருந்திருக்காங்க. 2001 இவங்களுக்கு பூவெல்லாம் உன்வாசம் இந்த படத்துக்கு மாநில திரைப்பட விருதையும், 2003 ஓரினி பிரேம பங்கரங்கனு இந்த மலையாள படத்தில் நகைச்சுவை நடிகருக்கான விருதையும் பெற்றிருக்காங்க. குறிப்பாக இவங்க சொன்ன ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை, அப்புறம் தோற இங்கிலீஷெல்லாம் பேசுது இப்படிப்பட்ட காமெடி சீனில் எப்போ நம்ம சீன் பார்த்தாலும் சிரிப்பு வர மாதிரி இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க 1962 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. அவங்க நேம் சரளா. ஆனால் கொங்கு நாடான கோவையில் பிறந்தனால இவங்க தன்னோட பேரை கோவை சரளான்னு மாற்றியிருக்காங்க. இவங்க சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜை சந்தித்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் ஈர்க்கப்பட்டு பாக்யராஜ் எழுதி நடித்த முதல் படமான முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரமாக அவங்க நடித்தாங்க. முந்தானை முடிச்சு படமே அவங்களோட முதல் படம். அதுவே அவங்களுக்கு பெருமையும் பாராட்டையும் தேடி தந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வைதேகி காத்திருந்தால், தம்பிக்கு எந்த ஊர் அப்படிப்பட்ட படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெளிவந்த காஞ்சனா, அப்புறம் கண்ணா லட்டு திங்க ஆசையா, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க கலக்கிட்டே இருக்காங்க. இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம்னா இவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. இவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரன் இருக்காங்க. அவங்களோட குழந்தைய தன் குழந்தை போல் இவங்க கண்டிப்போட வளர்க்குறாங்க. உங்களுக்கு கோவை சரளா மேம் பிடிக்கும்னா மறக்காமல் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு தெரிவிங்க.